வடமேற்கு பகுதியில் வடமேற்கு அதாவது வடக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் சந்திக்கக்கூடிய பகுதி தான் வடமேற்கு பகுதி. இந்த வடமேற்கு பகுதியில் சில பேர் வந்து என்ன தவறு பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த வடமேற்கு பகுதியில் போயிட்டு பூஜை ரூம் வைக்கிறாங்க. பூஜை ரூமும் வைக்கிறாங்க. இப்போ வடமேற்கு பகுதினாவே வாயு பகுதிங்க. இப்போ கழிவுகள் தங்காத பகுதின்னு அர்த்தம். நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அது அடுத்த நாள் தங்காது. அது போன்ற அந்த வாயு பகுதியில் என்ன பொருள் வச்சாலும் அது தங்காது. அந்த இடத்துல போயிட்டு சில பேர் வந்து பூஜை ரூம் வைக்கிறாங்க. அப்போ பூஜை ரூம் வச்சா என்ன ஆகும்? தெய்வம் நமக்கு தங்காது. அப்போ வாயு பகுதியில் யார் எல்லாமே பூஜை ரூம் வைக்கிறாங்களோ அந்த இடத்துல நமக்கு தெய்வம் துணை இல்லாமல் போகும். அப்போ என்ன விஷயம்? நெகட்டிவ் தாட் வந்து வீட்டுக்குள்ளே அதிகரிக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து வாயு பகுதி, பெண்களுடைய நடம் மட்டும்தான் வாயு பகுதி. அதாவது வயதானவர்கள், பிள்ளைகள் அந்த இடத்துல வந்து தங்கக்கூடிய ஒரு பெட்ரூம் அமைத்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் தவறாக அமைக்கும் பட்சத்தில் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளும் சஞ்சலங்கள் உருவாகும், கடன் சுமை அதிகரிக்கும். ஏன்னா அந்த பகுதிக்கு கேது பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை, தீர்க்க முடியாத மன உளைச்சலுக்கு ஆளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சில பேர் வந்து கடன் பிரச்சனையால் தற்கொலை எண்ணத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும். அப்போ அந்த பகுதியை நம்ம வந்து சரியாக அமைக்கணும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து பூஜை ரூம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. நிறைய பேர் வந்து அந்த தவறு செஞ்சிடறாங்க. அப்போ அந்த பகுதியில் வந்து பாத்ரூம் கழிவறை வரலாம், பூஜை ரூம் வரக்கூடாது. பூஜை ரூமை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். பூஜை ரூம் எந்த இடத்துல இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை பாருங்கள். நம்மளுடைய சேனல், அதாவது ஜெய் அஸ்ட்ரோ தர்மபுரி சேனல், ஆன்மீக சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வீடியோ வரும். அதனால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.